வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம நிறங்கள் 3 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்த பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில அதர்வா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சரத்குமார் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அம்மு அபிராமி, ரகுமான் சொல்லிட்டு பல பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்து கார்த்திக் நரேன்ங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து துருவங்கள் 16ன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. ரீசென்ட்டா தனுஷ வச்சு கூட ஒரு காவியம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்கல்ல. அது என்ன காவியம்னு உங்களுக்கே தெரியும். மாறான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. இது தனுஷ் கெரியர்லேயே ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமா தான் அமைஞ்சிச்சு. தனுஷ் ஏன் இந்த மாரிலாம் கதைகள சூஸ் பண்ணி நடிக்கிறாருங்கிற மாரி பயங்கர ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் படம் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அடுத்த அந்த டைரக்டர் மேல. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க படம். அதில வந்து ஒரு 3 ஷேட்ஸ் காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு நடக்கிற ஸ்டோரீஸும் தனித்தனியா காமிக்கிறாங்க. அதுவே படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிற மாரி என்கேஜிங்கா காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் இந்த இந்த சீன் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில சீன்ஸஸ் எல்லாம் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவுமே வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் அதர்வாவ சொல்லி ஆகணும். அதர்வாவோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அதர்வா வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில. சரத்குமார் ஆகட்டும், அம்மு அபிராமி ஆகட்டும், ரகுமான் ஆகட்டும் எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த ரோல வந்து கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு ப்ரொமோஷன்ஸே பண்ணலேன்னு நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் வந்தே 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பெருசா ப்ரொமோஷன்ஸ் இல்லாதனால ஆடியன்ஸும் நெறைய பேர் உள்ள வரல. இந்த இந்த மாரி ஒரு படம் வந்திருக்குங்கிறதே யாருக்கும் தெர்ல. பார்த்த வரைக்கும் படம் இன்ட்ரஸ்டிங்கா தான் போச்சு. ஆனா தியேட்டர்ல ஆடியன்ஸ் இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா இந்த படம் நல்ல படங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்துட்டு இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நல்லா பண்ணியிருக்காங்க.